நிச்சயமாக ஆனந்தி, சென்னை அடுத்த மணலியில் 400 மெகாவாட் மின்சார பகிர்மான வளாகத்தின் அருகே தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக கரும்புகை சூழ்ந்து வானுயரம் சென்றதால் அங்கு ஒரு பதட்டமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. சென்னை மணலி 400 மெகாவாட் மின் துணை நிலையத்தில் அமைந்துள்ளது. இது மணலி விரைவு சாலை அருகே இருந்து வரும் நிலையில் இந்த பகுதியில் இருந்து சென்னை மற்றும் முக்கிய பகுதிகளுக்கு மின் பகிர்மானம் செய்யும் பணி நடைபெற்று வரும் நிலையில் இன்று திடீரென மின்மாற்றியில் இருந்து தீப்பொறி ஏற்பட்டு தரைத்தளத்தில் இருந்து அதாவது தேவையற்ற பொருட்கள் மற்றும் ஆயுள் கழிவுகள், செடிகள் என தீ அதன் மீது பட்டு மலமளவென எரிய தொடங்கியது. வானுவிடம் கரும் புகையானது சூழ்ந்தது. இதனை அடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த திருவொற்றியூர், எண்ணூர் உள்ளிட்ட தீயணைப்பு துறையினர், தீயணைப்பு வீரர்கள் தீயை கட்டுப்பாடு பணியில் ஈடுபட்டனர். அதாவது தேவையற்ற பொருட்கள் மற்றும் ஆயுள் கழிவுகள் எரிந்த நிலையில் துணை மின் நிலையத்தில் உள்ள டிரான்ஸ்பார்மர் உள்ளிட்ட மின்சார பொருட்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை எனவும் இதனால் மின் தட்டுப்பாடு பிரச்சனை எதுவும் இல்லை எனவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். தீயணைப்பு வீரர்கள் துரித முயற்சியால் உடனடியாக தீயை கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது. இருப்பினும் ஆயுள் கழிவுகள் எரிந்து வரும் நிலையில் அங்கு கரும் புகையானது தற்போது சூழ்ந்துள்ளது. தீயை அணைக்கவும் அங்கு சிரமத்துடன் அந்த வீரர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். ஏற்கனவே அந்த பகுதியில் மின்மாற்றி எரிந்து 2 நாட்கள் வரை புகை வந்த நிலையில் தற்போது இந்த பகுதியில் தேவையற்ற பொருட்களால் ஒரே இடத்தில் குவிக்க வைக்கப்பட்டிருந்ததால் தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது எனவும் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வருகிறது. மணலி போலீசார் மற்றும் தீயணைப்பு தீ விபத்து குறித்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அதிகாரிகளிடமும் ஊழியர்களிடமும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஆனந்தி.